மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு மகத்தான திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற தலைப்பில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய மக்களுக்காக இன்னைக்கு அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 இடங்களில் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓசூர் மாநகராட்சியில் வார்டு 1, வார்டு 2, வார்டு 3 ஜூஜுவாடியில் நடைபெற்று வருகிறது. அதே போல் பாகலூர் ஹவுசிங் போர்டில் வார்டு நம்பர் 12, 13, 14 ஆகிய 3 வார்டுகளை சேர்ந்து நம்மளுடைய ஹவுசிங் போர்டு கட்டிடத்தில் அங்கே ஒரு முகாம் நடைபெற்று வருகிறது. ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இங்கே நெல்லூர் ஊராட்சியில் நெல்லூர் கிராமத்தில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை 1 மாத காலத்துக்கு 10,000 முகாம்களை நடத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தினந்தோறும் 100 முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியாக இந்த மாதம் முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் இந்த முகாம் நடைபெற இருக்கிறது. மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் 2 ஊராட்சி 3 ஊராட்சி சேர்ந்து வைக்கப்படுகிறது. அதே போல நகராட்சி பகுதிகளில் மக்கள் குறைக்கேற்ப 2 நாள் கூட நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஓசூரில் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகாம்கள் தொடர்ந்து இன்னைக்கு நாளைக்கு 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த முகாமில் 47 அரசு துறையின் சார்பாக மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முகாமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக மகளிர் உரிமை தொகை, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் தகுதியானவர்களுக்கு வரவில்லையோ அவங்களுக்கெல்லாம் விண்ணப்பம் கொடுத்து இன்னைக்கு அந்த விண்ணப்பம் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த முகாம் நடத்துவது நகரப்புற மக்களுக்கு மட்டுமின்றி கிராமப்புற மக்களுக்கும் மிகுந்த ஒரு உதவியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முகாம் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் நிறைய பேர் விமர்சனம் வைக்காங்க. எப்படின்னு கேட்டால் உங்களுடன் முதல்வர்னு வைக்கலாமே, இதுக்கு ஸ்டாலின் பேர் வைக்காங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்கிறவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜெயலலிதா இருக்கும்போது அம்மா தண்ணின்னு வச்சாங்க, அதெல்லாம் யாரும் கேட்கல. இப்போ மட்டும் முதலமைச்சர் பேர் வச்சதில் என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் விமர்சனம் செய்கிறவங்க அவங்களுக்கு அதே வேலை இருக்கிறதுனால அவங்க விமர்சனம் செய்கிறாங்க. மக்கள் அதனால் நல்ல பயன் தருவாங்க. மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க. மக்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும். மக்களுக்கு பயனுள்ள திட்டம் 2, 3 சொன்னால் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இன்னொன்று நம்மளுடைய நகர பேருந்தில் இலவச பேருந்து பயணம், அப்புறம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, அதே போல் நான் முதல்வன் திட்டம், அப்புறம் +2 முடித்து மேல் படிப்பு போனால் மாதம் 1000 ரூபாய் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு 2 பேருக்கும் கொடுக்குறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒரு அனைவருக்கும் நன்மை அடையக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பாக இந்த ஆட்சியில் கிடைச்சிருக்கு என்பதை உறுதியோடு சொல்ல நான் கடமைப்பட்டேன். சார், இதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மனு கொடுக்குறாங்க. இங்கே ஆதார் கார்டு வேணும்னு கொடுக்குறாங்க, இபியில் சர்வீஸ் வேணும்னு கொடுக்குறாங்க, இல்லை மாற்றி தரணுன்னு வேணும்னு கொடுக்குறாங்க.
அப்புறம் ரேஷன் கார்டு வேணும்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்து செக்கப் இருக்குது. அது ஹெல்த் சம்மந்தமாக என்னென்ன இங்கே வந்து இப்போது சுகரு, பிபி எல்லாம் செக் பண்ணுறாங்க. இன்னும் நிறையா அவருக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா 26ஆம் தேதி ஓசூரில் ஒரு பெரிய முகாம் ஒன்று வச்சுருக்காங்க, ஹெல்த் முகாம் செப்பரேட்டாக. அதில் கூட ரெஃபர் பண்ணி அங்கே கூட பார்க்குறாங்க. இந்த மாதிரி அனைத்து 47 வகை டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தீர்வு காணும். ஓகே சார்.